கான்டெம்பரரி ஸ்டைலில் நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன், எல்லா ரூம்ஸுக்கு நல்ல கலர் காம்பினேஷனில் கிளாஸியான இன்டீரியர் ஒர்க், ஃப்ரண்ட் பால்கனியோட ரூஃபுக்கு ஸ்டீல் அண்ட் கிளாஸில் கெனோபி சீலிங், ஒவ்வொரு அட்டாச்சு பாத்ரூம்ஸ்க்கு சப்வே டைல்ஸ், ட்ராபிக்கல் டைல்ஸ், மொரோக்கன் டைல்ஸ், ரஸ்டிக் லுக் டைல்ஸ்னு வேறு டிசைனில் வால் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ், மெட்டல் கூலிங் சீட்டில் செட்டு போட்டு பெரிய யூட்டிலிட்டி ஏரியான்னு வீட்டை யூனிக்காக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வடவள்ளி பக்கத்தில் சுண்டப்பாளையம்னு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்கில் போய் ஒன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது தெற்கு பார்த்த சைட். வீட்டையும் தெற்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2250 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டைல்ஸ் ஒர்க், டெக்ஸ்சர் ஒர்க்கோட நல்ல கலர் காம்பினேஷனில் கான்டெம்பரரி ஸ்டைலில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும், கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் 20x16. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ் கிராண்ட் ஆர்கெட்டுன்னு லெஃப்ட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட்ஸ் உள்ள மியூரல் ஆர்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி சவுத் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் 16x16. தரைக்கு முழுவதும் மேட் ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. இதில் ஸ்டோரேஜ்க்காக கீழே ஃப்ளோட்டிங் கேபினட்ஸும் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக சைடில் நிறைய செல்ஸும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஹாலில் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக நிறைய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டு ஆஃப் விண்டோ ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே WPC பேனல்ஸில் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. படிக்கட்டு கீழே 5x4 அடி சைஸில் ஸ்டடி ஏரியா பிளான் பண்ணி அங்கே கிரானைட் டேபிள் டாப் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 16x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும், ஈஸ்ட் வாலில் சிம்பிளாக ஒரு டிவி யூனிட்டும், அது போக நார்த் சைடில் கார்னரில் ஃபுல் லென்த் மிரர் வச்சு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்சு பாத்ரூமை அவுட் சைட் பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கே ஒரு PVC டோரும், அது போக அடிஷ்னலாக சேஃப்டி பர்பஸ்க்காக மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற டைனிங் ரூம் கென்றாரோ என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு பேனலிங் ஒர்க்கோட என்ட்ரன்ஸில் பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வாலும் செஞ்சுருக்காங்க. பேக்ரவுண்டில் மிரர் கொடுத்து நிறைய செல்ஸ் கொடுத்துருக்காங்க.
இதை ஸ்டோரேஜுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வச்சு இதை ஷோகேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்த் ஈஸ்டில் டைனிங் ரூம் சைஸ் 11x10. சீலிங்க்கு ப்ரொஃபைலைட் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கார்னரில் உட்டன் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வச்சுருக்காங்க. சிஎன்சி கட் டிசைன், ஃப்ளூட்டட் கிளாஸ் டிசைன்ஸ், மேலே பூரா பெல்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி பூஜா கேபினெட்டை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே ஓவர்ஹெட் கேபினெட், பேஸ் கேபினெட், டேபிள் டாப்பெல்லாம் கொடுத்து ஒரு பெரிய க்ராக்கரி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. க்ராக்கரி யூனிட்டை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வாஷ் ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே டேபிள் டாப், ஹேண்ட் வாஷ் பேசின், பேஸ் கேபினெட், மேலே சூப்பரான ஷேப்பில் எல்இடி டச் சென்சாரோட ஒரு பெரிய மிரர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட். உட்டன் டோரும் அது போக சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. அடுத்து டைனிங் ரூமில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்றாரம் சைஸ் 10x10. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு ஃபுல் பாடி டைல்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே பேக் ஸ்பிளாஸுக்கு சூப்பரான டிசைனில் டைல்ஸும், மேலே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சிம்னியும், சைடில் கிளாஸ் டோர்ஸோட நிறைய ஓவர்ஹெட் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் கொடுத்த மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே பெரிய லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. கீழே புல் அவுட் டைப்பில் ஒரு பெரிய டால் பேண்ட்ரி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கும், சைடு ஹேண்ட் ரயிலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்டு டீ குட்டில் அழகாக ஹேண்ட் ரயில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 5.5 7 அடி சைஸில் லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரம். இந்த பெட்ரூமில் வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டோர் ஓப்பன் பண்ண உடனே வாக்கின் வார்ட்ரோப் சைஸ் 7.75 5.5. சூப்பரான டிசைனில் கிளாஸ் டோர்ஸோட ஃபுல்லாமே வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்க்கு ஆப்போசிட்டில் பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. வாக்கின் வார்ட்ரோப் அடுத்து பெட்ரூம் சைஸ் 16x10. ரைட் வாலை ஹைலைட் பண்ணுற விதமாக டார்க் கலரில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் வாலில் சிம்பிளாக ஒரு டிவி யூனிட். அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்றாரோ உட்டன் டோரும் அது போக சிஎன்சி கட் டிசைனில் மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனி சைஸ் 16x10.
சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஸ்டீலில் கெனோப்பி டிசைனில் ரூஃபை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான டிசைனில் தரைக்கு மேட் ஃபினிஷ் ஸ்டைல்ஸும், வெர்டிக்கல் லைன்ஸ் பேட்டர்னில் மெட்டலில் சைடு ஹேண்ட் ரைலும், சீலிங்க்கு கிளாஸ் கெனோப்பி ஒர்க்கும், ஃப்ரண்ட் வால்ஸுக்கு பூரா ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கும், அதிலே பார்த்தீங்கன்னா ஆன்டிக் டிசைனில் அழகான வால் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து பால்கனியை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8.25 5.5. டிஃப்ரெண்ட்டான லுக்குக்காக வால்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஸ்டிக் லுக் சப்வே டைல்ஸும், அது போக மொரோக்கான் டிசைன் டைல்ஸும் வச்சுருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 16x10. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோபும், ரைட் சைடில் 16 அடி வால்ஸுக்கு பூராமே ட்ராபிக்கல் டிசைனில் வால்பேப்பரும், அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 11x5. பெட்ரூமோட வால்பேப்பர் டிசைனுக்கு மேட்சிங்காக பாத்ரூமோட டைல்ஸை கூட பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் டிசைன்லேயே சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து பேக் சைடில் யூட்டிலிட்டி ஏரியாக்கு என்ட்ராரோம். தரைக்கு போகிற செக்குடு பேட்டர்னில் டைல்ஸும், ரூஃபுக்கு மெட்டல் கூலிங் சீட்டில் செட்டும் போட்டிருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவழி பக்கத்தில் சுண்டப்பாளையமில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.